நீங்க எந்த விஷயம் நடக்கணும்னு வேண்டியிருக்கீங்களோ, அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த கோவிலுக்கு தாங்க வரணும். நம்ம இன்னைக்கு கோவை செல்வபுரம் கிராமத்துல இருக்க தன்னாசியப்பர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கன்னிமார் கருப்பராயன் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. கோவிலுக்குள்ள நம்ம முதல்ல பார்க்கறதே இந்த அழகான கொடிமரத்தை தாங்க. கொடிமரத்தை சுற்றி நந்தி, விநாயகர், தன்னாசியப்பர், திரிசூலம் பொறிக்கப்பட்டிருக்குங்க. கோவில ரொம்ப நேர்த்தியா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. இந்த 2026ஆம் ஆண்டுக்கு நடக்க போற அனைத்து விழாக்களுமே இந்த ஃப்ளக்ஸ்ல போட்டிருக்காங்கங்க. சுற்றிலும் அமைதி மட்டும்தாங்க இந்த கோவில்ல இருக்கும். கோவில சுற்றி வரும்போதே விநாயகர் சன்னதி இருக்குங்க. இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, சிவபெருமானுக்கு 24 மணி நேரமுமே அபிஷேகம் நடக்கிற மாரி மேல கலச நீர் வச்சிருக்காங்கங்க. அமைதியான சூழல்ல சிவபெருமான வெளியில இருந்தே நல்ல தரிசனம் பண்ண முடியும். அவருக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் சன்னதி கூட இங்க இருக்குங்க. இங்க நம்ம தியானம் பண்ண தியான மண்டபம் கூட தனியா அமைச்சிருக்காங்கங்க. அடுத்து நம்ம பாவாத்தம்மன் சன்னதிய தரிசிக்கலாங்க. இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்குங்க. அடுத்தது முருகர் சன்னதிங்க. அவரோட விசாலமான கண்கள் நமக்கு அருள் வழங்குற மாதிரியே இருக்குங்க. அடுத்து நம்ம தன்னாசியப்பர் சித்தர் சன்னதிக்கு போய் அவருக்கு நடக்கிற பூஜையை பார்த்துட்டு அவர் தியானம் பண்ண இடத்துக்கும் போலாம் வாங்க. சகல சௌபாகியம் உடையார் இப்ப நம்ம தரையில நம்ம 2 கைகளுமே வைக்க போறோங்க. நம்ம வேண்டுதல் எவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்ற சித்தர் தவம் பண்ண இடத்துக்கு போலாம். அவர் தவம் பண்ண இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமான இடங்க. இங்க இருக்கிற ஆலமரமும் காராச்சி மரமும் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானதுன்னு சொல்றாங்க. இங்க அவர் தவம் செஞ்சதால அந்த தவ சக்தி இந்த மரத்தை சுற்றி இருக்கிறதுனால அவர் முன்னாடி நம்ம உட்கார்ந்து நம்ம இரு கைகளையும் இப்படி வைக்கும்போது அது எவ்வளவு சீக்கிரம் கூடுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வேண்டிய விஷயம் நடக்கும்னு இங்க வர பக்தர்கள் நம்புறாங்க. நம்ம அந்த இடத்திற்கு போறதுக்கு முன்னாடி 18 சித்தர்களோட சன்னதியுமே ஒரே சேர நம்மளால தரிசிக்க முடியுங்க. இங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் கூட பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு அமைதியா இருக்கும் இந்த இடம். நம்மளால அந்த வைப்ரேஷனை கூட உணர முடியுங்க. அங்க தெரியறதே அதாங்க தியான மண்டபம். இப்ப நம்ம போற இடம் தாங்க தன்னாசியப்பர் தவம் செஞ்ச இடம். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இந்த மரத்தோட வரலாறும் சித்தரோட வரலாறும் இந்த போர்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த இடம். இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. இப்போ கூட என்னால் ஒரு விதமான வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியுதுங்க. அமாவாசை நாட்களில் இந்த கோவிலில் நல்ல கூட்டமாக இருக்குங்க. இந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரத்தில் சித்தர் தவம் பண்ண ஒரு குகை இருக்குங்க. அங்கே அவருக்கு ஈசனே காட்சி கொடுத்துருக்காரு. அந்த இடத்தையும் ரொம்ப சீக்கிரம் நம்ம சேனலில் போடுவோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேங்க. எப்போ வந்தாலும் ஒரு மன அமைதி கிடைக்கும். அடுத்து நம்ம நவகிரக சன்னதி கிட்ட வந்திருக்கோங்க. இங்கே இவரோட குரு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. மார்கழி மாதம் அந்த விழா வரும்போது அப்போவும் நான் கண்டிப்பாக இங்கே வருவேன். நீங்களும் இந்த தன்னாசியப்பர் கோவிலுக்கு வந்து இந்த சித்தர்கிட்ட உங்கள் வேண்டுதல் எப்போ நிறைவேறும்னு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா கோவில் வீடியோகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.